ரோஜா கீர்த்தி, இந்த தெருவிலேயே உங்க வீடு தான்ப்பா ரொம்ப பெருசா அழகா இருக்கு தெரியுமா பாக்குறதுக்கே. இன்னும் மேல மட்டும் பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா போதும், உங்க வீடு தான் ரொம்ப அழகா இருக்குமே. டேய் ராஜு, அதையும் நம்ம இப்பவே அடிச்சிடலாம்டா. ஐயர் வரதுக்குள்ள சீக்கிரமா அடிச்சிடலாம். ஆயுத பூஜை அப்ப வீடு கொடுத்துன போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கையல். உனக்கு வேற நிறைய வேலை இருக்கும், இப்பவே ஆரம்பிச்சிடு. ஆமாங்கக்கா. ராஜு, ரோஜா தேஜா, என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? மேல வந்து பெயிண்ட் அடிக்கிற ஐடியாலாம் இல்லையா? சரி விடுங்க, நானே மொத்தத்துக்கும் அடிச்சிடுறேன். கீர்த்தி, இரு நாங்களும் வரோம். நாங்க வந்துட்டு பிறகுதான் நீ அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லிட்டேன். பசங்களாம் எல்லாரும் சண்டை போடாம பெயிண்ட் அடிக்கணும் சரிங்களா? பெயிண்ட் எல்லாம் கீழே சிந்தக்கூடாது, அப்புறம் ஃப்ளோர்லாம் அசிங்கமாயிடும். பார்த்தடிங்க. அப்புறம் கையிலே நான் போய் நம்ம தோட்டத்துல வாழை மரம் இருக்கும், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. அட, வாழை மரம்லாம் எதுக்குங்க? நம்ம வெறும் சின்ன பூஜை தானே பண்றோம். அட இரு கையிலே, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எப்பா பெயிண்ட் அடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான வேலையா இருக்குது. எப்படிதான் இப்படிலாம் அடிக்கிறாங்களோ தெரியல. கீர்த்தி, நீ இப்படி பெயிண்ட் அடிச்சா நாளைக்கு காலையில கூட வேலையை முடிக்க மாட்ட போல. இங்க கூட நான் எப்படி அடிக்கணும்னு சொல்லி தரேன் பாரு. நல்லா இப்படி பெரிய ப்ரஷ்ஷா எடுத்துக்கணும், அப்புறம் இதே மாதிரி ஒரே டைரக்ஷன்ல அடிக்கணும். அப்பதான் பாக்குறதுக்கும் அழகா தெரியுமே. டேய் பரவாயில்லையே, அதுக்குள்ள எல்லாத்துக்கும் அடிச்சு முடிச்சிட்டேன். உனக்கு ஸ்கூல்ல ஆர்ட் கிளாஸ்ல பெயிண்டிங் பண்றதுக்கு தான் வராது போல. இந்த மாதிரி வீட்டுக்குலாம் நல்லா தான் பெயிண்ட் பண்ற. போதும் தேஜா, எனக்கு கிண்டல் பண்ணது. தாத்தா இங்க பாருங்க தாத்தா, மேலே பெயிண்ட் அடிச்சது எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? அட கண்ணுங்களா, மேலே பெயிண்ட் வேலைலாம் நீங்க தான் அடிச்சிங்களா? ரொம்ப அழகா இருக்குதுடா. சரி ரோஜா தேஜா கீர்த்தி, உங்க அப்பா எங்க போயிட்டான்? இந்த வேலையெல்லாம் உங்க தலையில கட்டிட்டு. தாத்தா, அப்பா தோட்டத்துல வாழை மரம் எடுத்துட்டு வர போயிருக்காரு. இங்க கீர தோட்டத்துல மரத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு இவனுக்கு இம்மா நேரமா? இம்மா நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அங்கே தூங்கிட்டானா என்னன்னு தெரியலையே. ஐயோ அப்பா, நீங்க கத்துறது அவ்வளவு தூரத்துக்கு கேக்குதுப்பா. வாழை மரத்தை ஒத்தால தூக்கிட்டு வர தேவையில்லையா? இவ்வளவு நேரம் தான் ஆகும். சரி, இந்த இடத்துல நட்டு வச்சிடுறேன். நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குப்பா. வண்டில வேற கழுவி பூஜைலாம் வேற போடணும் அதுக்கு. கீர்த்தி, அதெல்லாம் வீட்டுக்கு பூஜை பண்ணிட்டு பிறகுதான். சரி, நான் இந்த மாலை எடுத்துட்டு வந்திருக்கேன். இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி போட்டா அழகா இருக்கும்ல? எப்படி போடலாம்? எப்படி போட்டா அழகா இருக்கும்? பூஜாம்மா, அது நம்ம வீட்டுக்கு கூரை மேலே போட்டு விட்டுருமா, பார்க்க அழகா தான் இருக்கும். இப்படியே போட்டு விட்டுடு. அடடா, என்ன இது? சாதாரண ஒரு சின்ன பூஜை தானே சொன்னீங்க, வீட்டையே இப்படி கல்யாண வீட்டு மாதிரி மாத்தி வச்சிருக்கீங்களே. ஐயர் வந்துட்டாரா? கையிலே சீக்கிரம் வெளியே வாமா. கையிலே ஐயர் வந்துட்டாரு. என்னங்க ஐயர், மஞ்சள்? நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. சீக்கிரமா மஞ்சள்ல பிள்ளையாரெல்லாம் புடிச்சு வச்சிடுங்க. பிள்ளையார் அப்பாவை நல்லா வேண்டிக்கோங்க, நீங்க நினைக்கிறது எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும். சரி, நான் பூஜையை ஆரம்பிச்சிடுறேன். ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானிய ஸ்வாஹா. அடடா, இந்த ஐயரு இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே பூஜை பண்ணிட்டு இருப்பாரு? எப்பதான் நிறுத்துவாரோ தெரியலையே. ராஜு கண்ணா, இப்படிலாம் பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியா இருடா கண்ணா. சாமி, கொஞ்சம் சீக்கிரமா பூஜையை முடிங்க சாமி. அவ்வளவுதான்டா தம்பி, நல்லபடியா பூஜையை முடிச்சாச்சு. பசங்களுக்கு என்ன, எப்பவும் விளையாட்டு தான். ஐயரே, ரொம்ப நன்றி ஐயரே. உங்களுக்கு நிறைய பூஜை இருந்துக்கும். நாங்க கூப்பிட்டதுனால எங்க வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணி கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி ஐயரே. நன்றிலாம் எதுக்கு வசந்தி அம்மா. சரி, நான் கிளம்புறேம்மா. கையிலே, இப்பவே அடுப்புல பாலை காசிட்டு படைக்கிறதுக்கு சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிடுமா. பவித்ரா, இவங்க இங்க சமைக்கிற வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள நம்ம போய் கொழுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஆமா பூஜா, சரியா தான் சொன்னேன். வா சீக்கிரம் போலாம். இதோ வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ணா, உங்க வண்டி, ரோஜா தேஜா கீர்த்தி அக்கா வண்டி, பூஜா அக்கா வண்டி, அப்புறம் ரோஜா தேஜா அக்கா அவங்க அப்பா வண்டி, எல்லா வண்டியும் எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கழுவுறோமா? எல்லாமே எவ்வளவு சேரா இருக்கு பாருங்களேன். ராஜா அண்ணா, பாருங்க உங்க வண்டி எவ்வளவு சேரா இருக்குன்னு. தியா, என் வண்டி எப்பவுமே சுத்தமா தான் இருக்குமே. இன்னைக்கு மழை வந்துச்சுல, அதனால சேராயிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. பரவாயில்லையே, பூஜா அத்தை வண்டி ஆல்ரெடி ரொம்ப கிளீனா தான் இருக்குது. அத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கழுவி இருப்பாங்க போல, அதனால தான் இப்படி இருக்குது. அக்கா, உங்களுக்கு தெரியுமா இப்ப நம்ம வண்டியில கழுவி என்ன பண்ண போறேன்ட்டு? அதெல்லாம் தெரியாமையே தியா இப்படிலாம் கழுவிட்டு இருக்கோம். இதெல்லாம் நல்லா கழுவிட்டு நம்ம வண்டி எல்லாத்துக்குமே பூஜை பண்ண போறோம். இன்னைக்கு ஆயுத பூஜை இல்லையா, அதனால எலக்ட்ரானிக்ஸ், டிவி, அப்புறம் வண்டிங்க எல்லாத்துக்குமே பூஜை பண்ணுவாங்க. ஐயோ அப்பா
வண்டி கழுவி ரொம்ப நாள் ஆச்சு போல. ரொம்ப அழுக்கா வச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துலயும் சேரா இருக்குது. கழுவுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி எப்படியோ கழுவியாச்சு. இப்ப எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்தி கழுவிடலாம். எப்படியோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வண்டிலாம் பார்க்கறதுக்கு அப்படியே புது வண்டி மாதிரி இருக்குல்ல. ரெயின்போ, அங்க பாத்தீங்களா? நம்ம வீட்டுக்கு முன்னாடி அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாரு ட்விங்கிள், நான் என்ன பண்ண போறேன்ட்டு. ரெயின்போ, இப்ப எதுக்கு நீ ரிவர்ஸ் போற? இதுக்கு தான். ஏய் உங்களுக்கு அறிவே இல்லையா? இப்ப எதுக்கு இங்க வண்டி மேல எல்லாம் சேர்த்து அடிச்சு வச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? பாத்தியா டோரா, இந்த ரோஜாக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இப்ப நம்மளே பைத்தியம்னு சொல்லுவா. இங்க பாத்தியா டோரா? ஓ மை காட், எப்படி நம்ம வீட்டுக்கு முன்னாடி சேராக்கி வச்சிருக்காங்கன்ட்டு. இப்ப நம்ம எப்படி காரை பார்க் பண்ண போறோம்? எப்பா கடவுளே, எப்படியோ நல்லபடியா பால் பொங்கியாச்சு. சரி, சக்கரை பொங்கல் ஆக்குறதுக்கு இப்பவே அரிசியை போட்டுடலாம். அப்பதான் கரெக்டா ரெடி ஆகி வந்துடும். பூஜா, இங்க பாரு பூஜா, இந்த வாட்டி நவராத்திரிக்கு நம்ம வீட்டு சார்பா இந்த சரஸ்வதி பொம்மையை தாம்மா வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குது? நல்லா இருக்குதாம்மா? தேவியாக்கா, ரொம்ப அழகா இருக்குக்கா. அப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்ட்டு நினைக்கிறேன். இப்பவே நம்ம ஏலக்காவையும் வெல்லத்தையும் சேர்த்துடலாம். இவ்வளோ வெல்லம் போதும்ன்ட்டு நினைக்கிறேன். கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதிகமாகிடுச்சுனா தான் நல்லா இருக்காது. கையிலே சாப்பாடு ரெடி ஆயிட்ட உடனே நெய்யில முந்திரியும் திராட்சையும் வறுத்து சாப்பாடுல கலந்து விட்டுருமா. டோராக்கா, நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் இந்த சேத்தெல்லாம் எடுத்து உங்க கார் மேல போட்டுருவோம் பாத்துக்கோங்க. ஓ அப்படியா? சரி வாதியா, வந்து போட்டுதான் பாரு. அப்புறம் உன் முகத்திலே இந்த சேத்தெல்லாம் எடுத்து போட்டுருவேன். இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காத என்கிட்ட. சரி விடு டோரா, அந்த தியானா ஒரு ஆளுன்ட்டு அவகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க. நீ விடு டோரா, நீ கூலா இரு. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்களா இந்த பசங்களை? எப்போ பார்த்தாலும் இந்த பசங்க சண்டை நிறுத்துறதே எனக்கு வேலையாக போச்சு. ஏ தியா, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன்? என்னம்மா ஆச்சு? எதுக்குமா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஆண்டி, இந்த தியா தான் எங்க கார் மேல சேத்து அடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது, சேர்த்து அடிச்சிடுவாளா? ஏ தியா, என்ன வேலை இது? என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? அம்மா நீ தியாவை திட்டாத, முதல்ல இவங்க தான் சேர்த்து அடிச்சது. சரி விடுடா, தெரியாம அடிச்சிட்டு இருப்பாங்க. முதல்ல நீங்க யார் அவ்வளோ இடம் இருக்கும்போது இங்க வந்து கழுவ சொன்னது? சரி சரி, வண்டியை கழுவிட்டீங்கல்ல, சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வந்து அங்க விடுங்க. பூஜை போடுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. தேவியாக்கா, பூஜா, இங்க பாத்தீங்களா? எங்க வீட்டுல இந்த கிருஷ்ண சிலையை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குது? அப்புறம் இந்த பொம்மை எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. இதுவே நம்ம கிருஷ்ண பொம்மை வாங்கும் போது தான் வாங்குது. அப்புறம் பூஜா, நீ ஏதோ மோல்டுல செய்யறேன்னு சொல்லியிருந்தியே, என்ன அந்த ஐடியா ஃபிளாப் ஆயிடுச்சா? ஃபிளாப்லாம் ஆகல, இங்க பாருங்க, ரொம்ப சூப்பரா வந்திருக்குது. பாத்தீங்களா? விநாயகர் இருக்க அந்த சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாமே கரெக்டா வந்திருக்குது. இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணணும் வச்சுக்க, இன்னும் சூப்பரா இருக்கும் தெரியுமா? அப்புறம் இந்த முருகை சிலை கூட அழகா இருக்குல்லக்கா. இதுவும் நம்ம ஊர் மார்க்கெட்ல தான்க்கா வாங்கினேன். இப்பதான் புதுசா வாங்கினது. நம்ம நவராத்திரிக்காக வச்சுக்கலான்ட்டு வாங்கினதுக்கா. அழகா இருக்குல்லக்கா பாக்குறதுக்கு. சரி, நீங்க பொம்மையெல்லாம் தொடச்சிட்டே இருங்க. நான் அதுக்குள்ள இந்த படிக்கட்டுலாம் நல்லா தொடச்சிட்டு பொட்டுலாம் வச்சிடுறேன். கமான் ரெயின்போ, அப்படிதான். கொஞ்சம் இந்த பக்கமா விடு ரெயின்போ காரை. ரெயின்போ, அப்படியே நிறைய சோப்பு போடு ரெயின்போ. நம்ம கார் அப்படியே நல்லா பளபளன்னு ஆக்கணும். ஒரு நியூ கார் மாதிரி ஆக்கணும் டோரா. இப்ப நம்ம கார் ஆல்ரெடி ரொம்ப க்ளீனா தான் இருக்கும் ட்விங்கிள். அங்க பாத்தீங்களா, நம்ம வண்டியை வாஷ் பண்றத பார்த்துட்டு அவங்களும் அவங்க காரை வாஷ் பண்றாங்க பாத்தீங்களா? அப்படியே டிப்பி டாப் அடிக்கிறாங்க பாருங்க. சரி விடு தியா, அவங்க தான் நம்மளை பார்த்து அப்படி பண்றாங்கன்னு தெரியுதுல்ல. வா நம்ம வண்டிக்கு பூவு போட்டுலாம் வைக்கலாம். நீ அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காத, சரியா? ஹே டோரா, ட்விங்கிள், ரெயின்போ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கார் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி தானே காரை வாஷ் பண்ணோம். எதுக்கு இப்ப திரும்பவும் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரு ஸ்டெஃபி, இந்த ஸ்ட்ரீட்ல ஃபுல்லாவுமே இப்படி தான் வெஹிக்கிள்ஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹே மிராண்டா ஆண்டி, ஸ்டெஃபி ஆண்டி, ஹாப்பி ஆயுத பூஜை. சேம் டு யூ சில்ட்ரன்ஸ். சரி வா மிராண்டா, நம்மளும் பூஜையில போய் கலந்துக்கலாம். ரெயின்போ, இப்ப பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? நம்ம கார் பார்க்கிறதுக்கு ரொம்ப பளபளன்னு இருக்குல்ல? இந்த டோரா, ட்விங்கிள், இந்த ஃப்ளவர் கார்லண்ட்ஸ் நம்ம காருக்கு மேல போடுங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நம்ம காருக்கு ஒரு பூஜையை போட்டுடலாம். இந்த ஸ்ட்ரீட்லயே நம்ம தான் வெஹிக்கிள்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பூஜை போட்டுருக்கோம். அவங்கள பாத்தியா டோரா, எப்படி ஷாக் ஆகி நிக்கறாங்கன்ட்டு? இந்த மாதிரி எதனா ஃபெஸ்டிவல் வந்தாதான் நம்ம தெருவே ரொம்ப கலகலன்ட்டு இருக்குல்லக்கா. ஆமா பூஜா, இப்படிலாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. அட அங்க பாரு, ஸ்டெஃபியும் மிராண்டாவும் வந்திருக்காங்க. வாங்க ஸ்டெஃபி, வாங்க மிராண்டா. மிராண்டா, இங்க பாத்தியா? இதெல்லாம் பார்க்கிறதுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. ஸ்டெஃபி, ஐ திங்க் இதுதானே காட் ஸ்டாச்சூஸ். இதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா தான் இருக்கு.
இது எல்லாத்தையுமே இந்த ஸ்டெப்ஸ்ல லைனா அடக்கிட்டு அப்புறம் பூஜை பண்ணுவாங்க. ஸ்டெஃபி மிரண்டா, அதுவும் இந்த பொம்மைலாம் ஒவ்வொரு படிக்கட்டில் ஒவ்வொரு இடத்துல வரணும். நம்ம நினச்ச மாதிரிலாம் வைக்க முடியாது. சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு படிக்கட்டில் நம்ம அனிமல்ஸ்லாம் தான் வைக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு படிக்கட்டில் ஒவ்வொன்று வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அழகாக அடக்கிக்கலாம். அப்புறம் தேவி அக்கா, இலையில பழம், சக்கரை பொங்கல், மல்லிப்பூ, அப்புறம் புடவை, நகை, அப்புறம் வேற என்னக்கா வைக்கணும்? அவ்வளோதானே? சரிங்கக்கா, நான் விளக்கேற்றிடுறேன். ஏத்தியாச்சி. பூஜா, உள்ள சாம்பிராணி வச்சிருந்த பருப்பு எடுத்துட்டு வா. இந்த வாட்டி நவராத்திரி படிக்கட்டு ரொம்ப அழகா இருக்குல்லக்கா. யாருன்னா சாமி பாட்டு பாடுங்களாம்மா. சாமி பாட்டு பாடினா நல்லா இருக்கும்ல. அச்சோ, எனக்கெல்லாம் பாட வராதே. பூஜா, நீ பாடுமா, நீ நல்லா பாடுவியே. ஐயோ அக்கா, எனக்கு சாமி பாட்டுலாம் பாட வராதுங்கக்கா. நீங்க நல்லா தான் அக்கா பாடுவீங்க, பாடுங்க அக்கா. பூஜா கண்ணே, பாடுமா, பாட்டு பாடுமா, சாமி பாட்டு. சரி, இவ்வளவு சொல்றதுனால பாடுறேன். ஆனா நான் பார்த்து தான் பாடுவேன், எனக்கு பார்க்காமலாம் பாட வராது. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवरविन्दै शिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुते भगवति हे सिद्धिकण्डकुडुम्बिनि पूरकुडुम्बिनि पूरकृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकभर्दिनि शैलसुते. எல்லாருமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கணுமே. சரி, இந்தாங்க, எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. அம்மா இந்தா, அண்ணி இந்தாங்க, தொட்டு கும்பிட்டுக்கோங்க. பசங்களா இந்தாங்க, எல்லாரும் நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கோங்க. இந்தாங்க மிரண்டா, ஸ்டெஃபி, ரெயின்போ, எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ். பூஜாக்கா, எங்க வண்டிங்களுக்கு கூட பூஜை போடுங்க. இதோ இருக்கு பாருங்க எங்க வண்டி. சரிடா, போடுறேன். பூஜை போட்டு முடிச்சாச்சு. எப்படியோ நல்லபடியா நவராத்திரி பூஜை முடிச்சாச்சு.